இந்த அரே சீரிஸோட ரெண்டாவது ப்ரோக்ராம் இப்போ நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நமக்கு போன தடவை மார்க் கால்குலேஷன் பண்ணோம். இப்போ இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் கால்குலேஷன், ரேங்க் ஃபைண்டர், ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு செகண்ட் ரேங்க் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் இப்போ கண்டுபிடிக்க ப்ரோக்ராம் போடுவோம். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல போடுவோம். ஓகேங்களா? ஸோ கீப் வாட்ச். நம்ம கோட்டட் அகாடமியில பர்சனலைஸ்ட் ஒன் ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு லாஜிக்கலாக வந்து ப்ரோக்ராம் பண்ண தெரியல, நான் ஐடியில் இருக்கேன், எனக்கு கெரியர் கேப் இருக்கு, ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஸ்பெசிஃபிக்காக உங்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆன்லைன் செஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்கு மேக்ஸிமம் 10 பேட்சஸ் தான் பண்றோம். ஸோ இதை பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கீழே தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போன வீடியோல சீரிஸ் அரே சீரிஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா டோட்டல் அண்ட் ஆவரேஜ் கால்குலேஷன், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட டோட்டல் அண்ட் ஆவரேஜ் கால்குலேஷன் பண்ணிருந்தோம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னா அந்த கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா அப்படிங்கிறது மட்டும் கண்டுபிடிக்கணும். which is nothing but finding the maximum value of an array. ஓகே, ஸோ அதான் பண்ண போறோம். ஸோ கன்சிடர் நீங்க வந்து ஒரு அரே வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அரே வந்து இப்போ 490, 480, 493, 440 இப்படி ஒரு 4 வேல்யூ இருக்குன்னா இதுல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க? 493. 493 தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க. ஸோ அதை வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான அரேல இருந்து நான் வந்து மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குக் த கோட் ரெசிபியில போவோம். இந்த குக் த கோட் ரெசிபியில போகும்போது இதுல லாஜிக்கலா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன? வாட் இஸ் த லாஜிக் we need to find? ஒரு வேல்யூவா எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஒரு வேல்யூவா எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன். கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எந்த வேல்யூ பெருசோ, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் 490 480 கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணும்போது இது பாத்தீங்கன்னா 490 480 அதிகம். இப்ப என்ன பண்ணீங்க? அடுத்த ஸ்டெப் 90 வச்சு 490 வச்சு நீங்க 480 வச்சு அடுத்த வேல்யூ கம்பேர் பண்ணணும். சோ அப்ப இதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, 480 இது பண்ணிடுறீங்க. நான் இங்கே எழுதுறேன், இது ஆக்சுவலா லாஜிக். ஸோ 490 எடுத்து 480 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னா 490 இஸ் கிரேட்டர் than 480. ஸோ அப்போ இதை ஒமிட் பண்ணிட்டு இந்த வேல்யூ மட்டும் அடுத்த டிராவல்ஸுக்கு கொண்டு போறேன். ஸோ இந்த டிராவல் கொண்டு போகும்போது அடுத்தது பார்த்தா 490 493 கம்பேர் கிரேட்டரான்னு பாக்குறேன். ஆனா இது பாத்தீங்கன்னா 493 தான் பெருசு, 490 சின்னது. கரெக்டா? அப்ப என்ன பண்றேன், இதுல இருந்து நான் இந்த வேல்யூ கொண்டு போனேன். இப்போ வந்து இந்த வேல்யூ அடுத்து கம்பேர் பண்ணுங்க. கரெக்டா? ஸோ இதை வந்து அடுத்த கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 493 கிரேட்டர் than 493 கிரேட்டர் 440 பாக்குறேன். ஸோ 490 தான் கிரேட்டர், இதுக்கு காலி ஆயிடும். அப்ப கடைசியா இந்த வேல்யூ மட்டும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்னு பிரிண்ட் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டிய லாஜிக். இந்த லாஜிக் தான் நீங்க பண்ணணும். ஸோ அப்ப இந்த லாஜிக்கை நம்ம எப்படி பண்றதுங்கிறத அடுத்த ஸ்டெப்ஸ்ல பார்ப்போம். ரைட்டா? இது புரிஞ்சது இல்லையா? அடுத்து வந்து ரெசிபி எழுதுறேன். ஸோ ரெசிபி எடுக்கும்போது ரெசிபியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? இன்புட் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இன்புட் அரே வாங்கிக்கிறோம். ரைட்டா? கெட் மார்க் லிஸ்ட் போட்டுங்க. கெட் மார்க் ஷீட், மார்க் லிஸ்ட் ஏதோ ஒன்று. ஓகே, சோ அடுத்த ஸ்டெப் 2ல வந்து 2 இண்டெக்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணனும். 2 இண்டெக்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணனும். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, 2 இண்டெக்ஸ் ஒரே நேரத்துல எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த வேல்யூ எடுக்கணும், இந்த வேல்யூ எடுக்கணும். கரெக்ட் இல்லையா? சோ அப்ப 2 இண்டெக்ஸ் நீ ஒரே நேரத்துல எடுக்கிறது எப்படி எடுப்ப? 2 லூப் போடணும். 2 லூப் போடணும். அது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நீ சொல்றது வந்து என்ன காரணம்? நான் சொல்றேன் 2 லூப் எடுக்கிறது கரெக்ட் தான். ஆக்சுவலா ஒரே அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ எடுத்து அடுத்த வேல்யூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து அது பண்ணி தான் ஆகணும். ஆனா அது எப்ப பண்ணுவோம் அப்படின்னா, இதுல வந்து எனக்கு இதோட இது பெருசு தெரிஞ்சிச்சு, இதோட இது சின்னது தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த நம்பர் நான் இன்னொரு வேல்யூட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீ சொல்லும் போது ஒவ்வொரு வேல்யூவையும் மற்ற எல்லா வேல்யூ கூட கம்பேர் பண்ணணும் தான் எனக்கு வந்துட்டு நீ சொல்ற 2 லூப் வேணும். இப்போ இதுல வந்து நான் இதோட கம்பேர் பண்ணும்போது இது பெருசு, இதோட கம்பேர் பண்ணும்போது இது சின்னதுக்கு போது இந்த நம்பரை நான் விட்டுறேனே, அந்த கம்பேரிசன் ஸ்டாப் பண்ணிடுறேனே. அப்புறம் எதுக்கு 2 லூப்? அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இண்டெக்ஸ் 0 ஃபர்ஸ்ட் வெளில டிக்ளேர் பண்ணிட்டு லூப் வந்து ஒன்லயே ஸ்டார்ட் பண்றோம்னா இண்டெக்ஸ் ஒன்லயே சரி ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இண்டெக்ஸ் 0 தான் எப்பவுமே நீ வந்து வெளில வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருப்பியா? சரி, அதை ஸ்டோர் பண்ணி என்ன பர்பஸ்? அந்த லூப்ல வர ஐயோட கம்பேர் பண்ணி திரும்ப அந்த இப்போ நீ வந்து இப்போ இது வந்து 490 480 கம்பேர் பண்ற. இந்த 490 493 பெருசு, இது 480 பெருசு. ஒருவேளை இது 0th இண்டெக்ஸ்ல இருந்தா இந்த 480 வந்துட்டு திருப்பி ஏன் 490 கம்பேர் பண்ணணும்? அது அவசியமே இல்லையே. ஏன்னா இது 490 பெருசு தெரிஞ்சு போச்சு. அப்ப கண்டிப்பா 480 விடையும் பெருசா தான் 490 இருக்கும்போது அப்ப இந்த கம்பேரிசன் தேவையில்லையா? நான் போட்ட லாஜிக்லயே என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இங்க இதை அடிச்சுட்டேன். நீ என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த ஸ்டெப்பை திருப்பி போட சொல்றேன். திருப்பி 480 தூக்கி 490 கம்பேர் பண்ண சொல்றேன். which is not necessary. லூப் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான நெக்ஸ்ட் எலிமெண்ட்ட 0 + 1 பண்ணா பக்கத்துல இருக்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் எனக்கு கிடைச்சிரும்ல. கரெக்ட். அப்ப இது அப்படி நீ சொல்லும்போது என்ன ஆகும்னா 490 இதோட கம்பேர் ஆகும். கரெக்டா? அடுத்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 480 இல்ல, இது வந்து அடுத்த இண்டெக்ஸ் மாறும். 0ன்னு போடும்போது இண்டெக்ஸ் மாறும். இது 1ன்னு மாறினதுக்கு அப்புறம் இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 480 493 கம்பேர் ஆகுமே தவிர
490 கம்பேர் ஆகாது. இஃப் இன் கேஸ் இந்த 490 495 இருந்தா அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஆமா. அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க். கரெக்டா? அப்ப என்ன ஆகுனா நீ இப்ப சொல்ற லாஜிக் படி 0ல இருந்து +1 போட்டா இதுவும் கம்பேர் ஆகும். இந்த 2 வேலையும் கம்பேர் ஆகாததுனால எனக்கு 495 ஃபர்ஸ்ட் மார்க் இல்லாம இந்த கடைசி கம்பேரிசன்ல எது கிரேட்டரோ அதான் ஃபர்ஸ்ட் மார்க். அப்பனா நம்ம அரேல உள்ள முதல் 2 வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணாம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேல்யூ இது பண்ணிக்கலாம். அசைன் பண்ணி கரெக்டா ஸ்கோர் பண்றது பிரகாசம் பண்ணுவோம். பெர்ஃபெக்ட். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்னா நான் வந்து மேக்ஸிமம் மட்டும் தான் கண்டுபிடிப்பேன். கரெக்டா? அப்ப மேக்ஸிமம்ங்கிறது என்னால ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியுமா? அந்த ஒரு வேரியபிள்ல மாத்தி கம்பேரிசன்ல எது பெருசோ அதை மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டே வந்து கடைசியில அந்த மேக்ஸிமம் பிரிண்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா? ஸோ அதுதான் நீங்க பண்ணணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரெசிபி எழுதும்போது என்ன எழுதுவேன்னா, உங்களுக்கு வந்து கம்பேர் இங்க இன்னொரு ஒண்ணு. ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு compare the first value of array to any other fixed value னு போட்டுங்க. அது 0வா இருக்கலாம், இல்ல வந்து 10ஆ வச்சுக்கலாம், எப்படினா வச்சுக்கலாம். அது ஏன்னா வேல்யூ ஆஃப் அவுட் ஆஃப் அரேன்னு வச்சுக்கலாம்ல. ஏன் அவுட் ஆஃப் அரே? 0ங்கறத வெளில கொடுத்து நீ இண்டெக்ஸ் இது பண்ண சொல்றீங்களா? இல்ல, நான் ஒரு வேரியபிள் சொல்றேன். அதான் அது என்ன அரேக்குள்ளயா இருக்கு அந்த வேரியபிள்? இல்ல, ஃபிக்ஸட் வேல்யூ தான்டா அந்த இன்னொரு வேரியபிள். இது அரேல இருக்கிறது அதுடா. சார் இந்த ஃபிக்ஸட் வேல்யூங்கிறது என்ன வேரியபிள்? கரெக்ட்டா? ஓகே, இந்த ஃபிக்ஸட் வேல்யூங்கிறது என்ன வேரியபிள்? சோ அப்ப கம்பேர் தி ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் அரே டு எனி அதர் ஃபிக்ஸட் வேல்யூன்னு சொல்றேன். ஓகேவா? எனி அதர் ஃபிக்ஸட் வேல்யூன்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இப்படி பண்ணும்போது ஃபிக்ஸட் வேல்யூ பண்ணும்போது இதுல எது பெருசோ, ஓகேவா? சோ கிரேட்டர் வேல்யூ வில் பி ஸ்டோர்ட். ஓகேவா? கிரேட்டஸ்ட் வேல்யூ ஸ்டோர்ட். இப்போ இந்த கம்பேரிசன் ரிப்பீட்டேட்டிவா நான் பண்ணும்போது அந்த கிரேட்டஸ்ட் வேல்யூ மட்டும் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டே வந்தேன்னா தட் வில் பி மை மேக்ஸிமம். கரெக்ட்டா? சோ அப்ப என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப் 3ல போயிட்டு ரிப்பீட் தி ப்ராசஸ் ஃபார் ஆல் தி வேல்யூஸ் ஆஃப் அரே. இப்போ இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணனும்னா அந்த ஃபிக்ஸட் வேல்யூ இருக்கு இல்லையா, print the fixed value will be the fixed value தான் மேக்ஸிமமா இருக்கும். ஓகேவா? சோ அந்த fixed value will be maximum. கரெக்ட்டா? இல்ல டவுட் இருக்கா? இல்லையா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிடியன்ட்ஸா. சோ இன்கிரிடியன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1ல என்ன வரும்? ஒரு அரே வேரியபிள். கரெக்ட்டா? அதோட பெருசா ஒண்ணும் இல்ல. சோ அரே வேரியபிள் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தேவையானது. அதை வந்து நம்ம ARR அப்படின்னு வச்சுப்போம் எப்பவுமே. ஸ்டெப் 2ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபிக்ஸ்டு வேரியபிள் வேணும். அந்த ஃபிக்ஸ்டு வேரியபிள் வந்து மேக்ஸ் வச்சுக்கலாமா? சோ ஃபிக்ஸ்டு வேரியபிள் வேணும். அதுல ஒண்ணே மட்டும் இன்கிரிடியன்ட்ஸ் குறிச்சிருங்க. அந்த மேக்ஸ் வந்துட்டு we need to start with any fixed value. சோ மேக்ஸ்ங்கும் போது நீங்க 0ல கூட ஸ்டார்ட் பண்ணா பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப கிரேட்டஸ்ட் வேல்யூ எடுத்துக்காதீங்க. ஏன்னா அப்புறம் இது பெருசா போயிடும். நீங்க மட்டும் ஏதாவது வேல்யூ ரேண்டமா எடுத்துக்காண்டி இது 1000 எடுத்துட்டீங்கன்னா இதுல எல்லா வேல்யூ 1000 கிடைச்சது. அதனால என்ன பண்ணா நமக்கு அரேயோட அது தெரியாது. நமக்கு அரேயோட உள்ள இருக்க வேல்யூஸ் என்னன்னு தெரியாது மேக்ஸிமம் கண்டுபிடிக்கும் போது. இது ரேங்க்ங்கறனால நம்ம 500 இருக்குன்னு பாத்துக்கோம். ஒரு வேற ஏதாவது பாத்தீங்கன்னா 5 இருக்கலாம், 5000 இருக்கலாம், 50 லட்சம் இருக்கலாம். சோ அப்ப அப்படி இருக்கும் என்ன பண்ணலாம்னா மேக்ஸ்ல வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கம்பேரிசன்ல கிரேட்டஸ்ட் வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இது மேக்ஸ்ங்கிறது ரெண்டாவது. மூணாவது ஸ்டெப்ல இன்கிரிடியன்ட்ஸ் தேவைப்படும். லூப்பா? கண்டிப்பா லூப். சோ இந்த லூப்ல வந்துட்டு நம்ம பண்ண போறது என்னது? எங்க ஸ்டார்ட் பண்றோம் அது வந்து ஆப்வியஸா அரேயோட இண்டெக்ஸ், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஓகே, சோ 0. அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ட் பண்றது வந்துட்டு அரேயோட லென்த்துக்கு வரைக்கும். ஓகே, லென்த் ஆஃப் அரே. ஓகே, அண்ட் ஃபைனலா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு வந்து +1. ரைட். அண்ட் கடைசியா நமக்கு தேவை வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட்டா? இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் கம்பேர் பண்ண போகுது. சோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத பாருங்க. சோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல வெப்சைட்ல என்ன வேணும்? மேக்ஸ்ங்கிறது லூப்ல இருந்து ஒரு வேல்யூவா? அப்ப லூப்ல இருந்து ஒரு வேல்யூ மேக்ஸ் விட கிரேட்டரா இருந்தா அது மேக்ஸ்ல அசைன் பண்ற மாதிரி சொல்றேன். கரெக்ட்டா? அப்படி சொல்றான். சோ அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா லூப்ல இருந்து ஒரு வேல்யூக்கும் போது அது வந்துட்டு அரேவோட வேல்யூ. கரெக்ட்டா? சோ அரேவோட வேல்யூ அப்படின்னு போட்டுலாம் அதுவும் போட்டுப்போம். ரைட் சைடுல வந்துட்டு அந்த மேக்ஸ் வேரியபிள். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஆபரேட்டர் வந்து கிரேட்டர் தான். ஓகே, சோ கிரேட்டர் தான். ஓகே, சோ இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உள்ள பண்ண வேண்டிய ப்ராசஸ் என்னன்னா இந்த மேக்ஸ் வேல்யூவை கரண்ட் கிரேட்டஸ்ட் வேல்யூட அசைன் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்ட்டா? சோ அப்ப அதுவும் நீங்க பண்ணிக்கணும். அதுதான் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நம்ம பண்ண போறோம். கோடிங் எழுதும்போது பாத்துக்கலாம். இது வரைக்கும் ஓகே தானே? ரைட். அடுத்து கோடிங்க்குள்ள போயிடணும். ஒரு அரே நம்ம அந்த அரே வச்சுக்கலாம். ஓகேவா? சோ ஜாவாலே போடுவோம். ஜாவால இன்டிஜர் அரே ARR equal to new int of 495 480 493 440. சோ இதுல வந்து இப்ப நம்ம பண்ண போறது என்னன்னா ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து நமக்கு தேவையானது வந்து மேக்ஸ் ஒரு வேரியபிளா. சோ இன்டிஜர் மேக்ஸ் equal to 0. ரைட்டா? இப்ப அடுத்து நம்ம பண்ண வேண்டியது ஒரு ஃபார் லூப். கரெக்ட்டா? சோ ஃபார் லூப்புக்கும் போது ஃபார் லூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார் இன்டிஜர் I equal to 0 I less than array dot length
அங்க செமிகோலன் வரும் மேல 0 பக்கத்துல. செமிகோலன் தான் வச்சிருக்கோம். மேல கண்ணு மேல தெரியாது. மேல மேக்ஸா? ஓகே ஓகே. I ++. ஓகே. இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ணோம் அப்படின்னா if condition. So if conditionல நீங்க சொன்னபடி லெஃப்ட் சைடுல வர வேண்டியது அரேயோட வேல்யூ which is nothing but array of 0. இது greater than max-ஆ சாரி array of i greater than max-ஆ செக் பண்ணோம். கரெக்ட்டா? ஓகே. இப்போ இது செக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இங்க மேக்ஸ்ல வந்துட்டு you will be replacing array of i. இது ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னா ஒருவேளை அரேயோட வேல்யூ கிரேட்டரா இருந்தா இப்போ எது கிரேட்டஸ்டோ அதை கொண்டு போய் மேக்ஸ்ல அசைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ராசஸ் will get repeated, ரைட்? அப்போ இந்த மேக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? இப்போ இந்த மேக்ஸிமம் கரண்ட் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு 495 இருக்கும். சரி 490 போட்டுருந்தோமா? சரி 495 இருக்கும். இல்லை 490 போட்டுக்கலாம். 490 போட்டா தான் நமக்கு அந்த கம்பேரிசன் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 490 and 0 will be compared. இப்போ மேக்ஸ்ல வந்து 490 வந்து திருப்பி வந்துட்டு 490 and 480 கம்பேர்டு. 490 தான் பெருசு, அது அப்படியே ரீடைன் ஆகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்தது 490 and 493 கம்பேர் பண்ணும்போது 493 தான் கிரேட்டஸ்ட் உள்ள போகும். மேக்ஸ்ல வந்துட்டு 493 ரீப்ளேஸ் ஆயிடும். லாஸ்ட் வேல்யூ 440 is not greater than 493ங்கறனால அந்த கம்பேரிசன் நடக்காது. ஸோ மேக்ஸ்ல you will be getting the ultimate value. ஸோ அப்போ அது will be printed. ஸோ லாஸ்டா வந்து SOP போட்டு பிரிண்ட் பண்ணும்போது நீங்க மேக்ஸை பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மேக்ஸிமம் எலிமெண்ட் வந்து பிரிண்ட் ஆயிடும். ரைட்டா? புரிஞ்சுதா? டவுட் இல்லையா? ஓகே. ஸோ அப்போ வந்து இது வந்து இதே மாதிரி மின்னும் போடலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் தேர்ட் ரேங்க்லாம் கண்டுபிடிக்கல. அது எப்படி கண்டுபிடிக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோல அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். ஓகே. ஸோ வியூவர்ஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களோட கமெண்ட்ஸை கேளுங்க. நாங்கள் அடுத்தடுத்து இந்த சீரீஸ்ல போக போறோம். நடுவில் ஏதாவது இந்த ப்ரோக்ராம் இன்க்ளூட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க அதையும் சொல்லுங்க, நாங்கள் அதையும் வீடியோ போட்டுறோம். மற்றபடி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வில் பி ஹெல்பிங். தேங்க்யூ.